நமத்துக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் நிறைய நன்மைகளும் தீமைகளும் நடந்திருக்கு. அதுலேயும் இப்போ ஒரு 2 வருடமாக ஒவ்வொரு கஷ்டமாகவும் நிறைய சிரமப்பட்டோம். கடன் பாரத்திலிருந்து, கஷ்டத்திலிருந்து, ரொம்ப மீள முடியாத கஷ்டத்துலேயும் ரொம்ப அவதிப்பட்ட போது இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி எங்களுக்கு கடன் கொடுத்த ஒரு நபர் எங்களை கேட்காமையே போய் சர்ச்சையாக போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. போலீஸை கூப்பிட்டு எங்கே விசாரிச்சாங்க. நான் இங்கேருந்து போய் உண்மையை பேசினேன். போகும்போதே ஜெர்மனிக்கு தான் போனேன். போய் உண்மையை பேசினேன். ஆனால் அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கும் நான் உண்மையை பேசினதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருந்து அந்த போலீஸே நமக்கு ஒரு டைம் கொடுத்து அவங்க கூட நீங்கள் கொடுத்த காசை கொடுத்துருங்க அப்படின்னு. சரிங்க சார்னு ஒரு டயத்தை கேட்டு அங்கேருந்து வந்தோம். அதே மாதிரி ஒரு 3 பேர் எங்களுக்கு கடன் கொடுத்த நபர்கள் ரொம்ப சிரமப்படுத்தி அவமானப்படுத்தி ரொம்ப சங்கடப்படுத்திட்டாங்க. கடைசியாக அந்த புத்த கடையில் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிரேயருக்கு நாங்கள் கிளம்பி வண்டிக்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு வருவோம் அப்படின்னு போனோம். போய் பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கும் போதே கடன் கொடுத்த நபர் டக்குன்னு வண்டியை பறிச்சு இவங்களை ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க. சங்கடப்பட்டு அங்கேருந்து சரி சர்ச்சுக்கு போயிடுவோம், பிரேயருக்கு போயிடுவோம் அப்போ நான் ஆண்டவர் பார்த்து வண்டியும் கொடுத்துட்டு டக்குன்னு பஸ்ஸில் ஏறி வந்தோம். நடந்து இங்கே செக் போஸ்ட்டில் இறங்கி நடந்து பிரேயருக்கு முடிச்சுட்டு இங்கேருந்து நடந்தே போகும்போதே ரொம்ப சங்கடப்பட்டே போனோம். அன்னைக்கே அற்புதத்தை காமிச்சாரு. எங்களுக்கு எதிர்விதமான வர வேண்டிய பணம் அந்த 2 லட்சமும் எங்களுக்கு உடனே கிடைச்சது. அன்னைக்கே கிடைச்சி அந்த 3 நபருக்கும் அடைக்கக்கூடிய இதை கொடுத்தாரு ஆண்டவர். ஆனால் அன்னைக்கு உள்ள ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு எத்தனையோ நன்மைகளை செஞ்சுட்டாலும் தீமைகளை செஞ்சாலும் அன்னைக்கு அந்த இதுலேருந்து இக்கட்டான சூழ்நிலை எங்களை விடுபட்டது ரொம்ப அற்புதம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இப்போ ஒரு 3 வாரமாகவே சாட்சியை சொல்லணும்னு நாங்கள் முயற்சி பண்ணோம். இந்த பிசாசாகப்பட்டவன் எங்களை எத்தனையோ வழிமுறைகளை தடுத்து இன்னைக்கு கூட ஆலயத்துக்கு வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு இதாக ஆகிறல. ஆனால் இன்னைக்கு சாட்சியாக நிற்க கிருபை செய்த ஆண்டவருக்கு கோடி நன்றி. கடனால நான் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நேரம் கையிட்டு போயிருக்கேன். ஆனா அன்னைக்கு திடீர்னு டிவியில பேசினாங்க 10 மெசேஜும் நீ இதுக்காக சாகணுமா, இது வரைக்கும் உன்னை நடத்தின இனி நடத்த மாட்டேனா, 10 பேர் கடன் கொடுக்க முன்னால முடியாது, நான் பார்த்துக்கிறேன், நீ இதை விடு அப்படின்றதுமே எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. எனக்கு செய்தி பூரா அப்படி இருந்துச்சு. நானே ஒரு பிரிஞ்சே இருந்தோம். ரொம்ப நாள் எங்கள் அம்மா வீட்டிலே தலைமுறைவாகிற அளவுக்கு இருந்தோம். அப்போ பாஸ்டர் இங்கே தேடி பார்த்துருக்காங்க. சிஸ்டம் இல்லை அப்படி ஏதோ ஒரு பிரச்சனைன்னு எங்கள் மாயன்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணி அவங்களும் கண்ணீரோடு எங்களுக்கு ஜெயிச்சாங்க. ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு. அவங்க சொன்னதுக்கும் ஊரெல்லாம் எங்களை பார்த்துட்டு அப்படியே உதல பிதுக்கிட்டு போகிற அளவு இருந்துச்சு. கடன் தலையை கண்டாலே ஐயோ இவங்களா கடன்காரங்க இப்படியே சொந்தம் வந்தெல்லாம் ஒதுங்கிச்சு. ஆனா ஆண்டவர் மட்டும் உள்ளத்தை பார்த்து எங்களுக்கு பரிபூர்ணமா ஆசீர்வாதம். அந்த வண்டியை திருப்பணும், கடன் பூரா அடைச்சோம். ஆண்டவர் கிருபையால இன்னைக்கு எங்களை நடத்தி இந்த 3 வாரம் சாட்சி சொல்ல வர ஒவ்வொரு இறப்பும் எங்க சம்மந்தி போன வாரம் இறந்துட்டாங்க மதுரையில. கரெக்டா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரணும். எப்படியாவது இந்த வாரம் எங்களுக்கு வழி கொடுங்கப்பா அப்படின்னு சிஸ்டர்கிட்ட நாங்கள் 2 நாளா சொல்லி ஜெபம் பண்ண சொன்னோம். ஆண்டவர் விடுவிச்சு கொண்டு வந்தாருங்க. அப்போ ஆண்டவருக்கே எல்லா மகிமையும் உண்டாவதாக. அப்போ இந்த ஆலயத்துல வந்துட்டாலே எனக்கு அற்புதம் நடக்குன்னு ரொம்ப தெரியும். நாங்கள் செருப்பு கூட இல்லாம இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கோம், ட்ரெஸ் இல்லாம வந்திருக்கோம், சாப்பாடு ஒரு நேரம். ஆனா இன்னைக்கு எங்களை ஆண்டவர் ராஜாக்களோடு பிரபுகளோடு அமர்வதற்கு இப்படி வந்துட்டாங்க. எல்லாருக்குமே ராஜாவுக்கே செய்யணும். நன்றி. உங்களுக்காக ஜெபித்தவங்க ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கடன் எவ்வளவு துயரமானது ஆண்டோடைய கவனிக்கல சொல்லலாமே. கடன் ரொம்ப துயரமானது. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். 1 மாசம் முன்னாடி என் கணவருக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துச்சு. அது என்னால் ஏற்றுக்க முடியல. என்ன எந்த பழக்கமும் அவருக்கு கிடையாது. என்னால் அதை ஒரு ஜீரணிக்கவே முடியல. என்னடா அப்படி திடீர்னு வருது, ஏதோ ஒரு கஷ்டம் நமக்கு வருது அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் அன்னைக்கு மறுநாள் புதன்கிழமை தேவிகாவில் ப்ரேயர். அன்னைக்கு பாஸ்டர் சிஸ்டர் வந்திருந்தாங்க.
நான் அவங்கள்ட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி திடீர்னு நெஞ்சு வலி வந்து இல்லாமல் வாய் ஒரு பக்கத்து இருக்க ஆரம்பிச்சிச்சுன்னு அவங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. ஏன்னா நான் பயப்படுவேன், என்னமோ எதுவும் பயந்துவேன்னு சொல்லிட்டு சொல்லாமல் இருந்தாங்க. ஆனால் அதை வந்து பாஸ்ட் சிஸ்டர் அன்னைக்கு வந்தோன்னே எங்கள் வீட்டுக்காரர் நான் கூப்பிட்டோன்னே நான் வரேன்னு சொல்லிட்டாங்க. அது எனக்கு பெரிய ஒரு இதாக இருந்துச்சு. அவங்க வந்து ப்ரேயருக்கு வரமாட்டாங்க, சும்மானாலும் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி, ஆனால் வரமாட்டாங்க. அன்னைக்கு என்னமோ தெரியல அவங்க வரேன்னு சொன்னாங்க. பாஸ்டர் சிஸ்டர் நான் ஜெபம் பண்ணோன்னே நான் வீட்டுக்கு வந்தோன்னா பாஸ்டர் வந்து ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க, ஒரு டெஸ்ட் எடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்தோன்னா வழி இல்லாமல் போயிடுச்சு. அது பெரிய பிரச்சனை. அவரே சொன்னார், என்னன்னு இல்லைப்பா சரியாச்சு, பாஸ்டர் ஜெபம் பண்ணாரு, உங்களுக்கு ஒன்றுமே இருக்காதுன்னு நான் சொன்னேன். ஆனால் எங்களுக்காக சிஸ்டர் ரொம்ப கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க. வியாழக்கிழமை ப்ரேயர். நான் எதுவும் அவங்கள வற்புறுத்தியோ அவங்களுக்கு இது பண்ணியோ கூப்பிடலை. எப்போ நீங்கள் வரீங்களா சர்ச்சுக்கு போவான்னு சொல்லி. ஆனால் அவங்க எந்த மரப்பும் சொல்லாமல் அன்னைக்கிலேருந்து வாரம் இன்னைக்கு வந்து எனக்கு வந்து ஜல்லிக்கட்டு டூட்டி போட்டிருந்தாங்க இருமதியில். ஆனால் நான் அதை வந்து வேணான்னு சொல்லி ஆஃபீஸில் போய் சொல்லி அது வந்து ஒரு தடவை போகலையே அப்படின்னு எல்லாரும் இது பண்ணாங்க. ஆனால் நான் அன்னைக்கு வந்து சாட்சிக்கு என்னை நிற்க வைக்கிறதுக்காக ஆண்டவர் எனக்கு வந்து அது பெரிய இதை கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி. கோடான கோடி நன்றி. Thank you.